டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரத்தில் இருக்க சட்டசேலம் மேடையில் படிக்கும் 12th batch. எங்கள் டீம் நேம் வந்து ஐசக், என் நேம் வந்து முத்துசுந்தர், என் நேம் வந்து அஜய், என் நேம் வந்து தர்மலிங்கம், என் பேர் ஆதலிங்கம், என் பேர் செல்வன். எங்களோட ஐடியா டைட்டில் என்னன்னா லோ காஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் பியூரிஃபை. எதனால் இதை எடுத்தோம்னா இந்தியாவோட தலைநகர் வந்து டெல்லி. அது ஆரஞ்சு நேஷனல் சென்ட்ரல் ரீஜியன். அங்கே இருக்க ஏர் பொல்யூஷனால் அங்கே இருக்க மக்கள், ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆஸ்மா, அலர்ஜி அண்ட் போர் கான்சன்ட்ரேஷனாக ஆனாங்க. ரொம்ப ஏக்யூஐ வந்து ரொம்ப 300க்கும் மேற்பட்ட இதில் இருக்குது. அதனால நாங்கள் வந்து ரொம்ப ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது ஏர் பியூரிஃபை வந்து இருக்குது. ஆனால் அப்போ வந்து 10,000 to 1,500 இருக்குது. 15,000 கிட்ட இருக்குது. 10,000 to 50,000. அதை வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் இதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 1,300 ஆச்சு. இது வந்து லோ காஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம கிளாஸ் ரூமில் ஃபிட் பண்ணியிருக்க கிளாஸ் ரூமில் இருக்க டஸ்ட், அதில் அடுத்து சாப்பீஸ் பவுடர், அதை க்ளீன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ சார். இது யூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காட்டன் ஃபில்டர், ஸ்பான்ச்சு, ஆக்டிவேட்டர் சார்கோல், டிசி ஃபேனு, அழகினா யூனோ, MJ 135 சென்சாரு, 14x2 LCD டிஸ்பிளே. முனிசிபல் பொலிட்டர் ஏர் காஸ்டுக்குள்ள வரும்போது காட்டன் வந்து டஸ்ட் ரிமூவ் பண்ணணும், ஸ்பான்ச் வந்து ஸ்மால் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணணும், சார்கோல் வந்து ஆன்போர்ட் கேஸஸ் அண்ட் வேக்ஸ் மேலே அப்சர்வ் பண்ணணும். MJ 135 சென்சார் வந்து ஏர் லெவலை மெஷர் பண்ணணும் அண்ட் LCDயில் ஷோ பண்ணணும். சார், எங்கள் ப்ராடக்ட்டுக்கான எனர்ஜி கன்சம்ஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நாங்கள் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேன் வந்து ஒரு ஏரை ஒரு பக்கம் வந்து உள்ளே கொண்டு போகுது, இன்னொரு ஃபேனை வெளியே கொண்டு வருது. எனக்கு ஃபேனுக்கு சென்சார் எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு 12 வாட் தான் இருக்குது யூஸ் ஆச்சு. எனர்ஜி கன்சம்ஷனில் 12 வாட் கொடுத்துருக்கோம். கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர் வந்திருக்கு. இதை நாங்கள் பவர் ஃபார்முலா பவர் V/IK போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு மொத்தமே 12 × 0.5 6 வாட் தான் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரண்ட் கன்சம்ஷனே 6 வாட் தான் ஆயிருக்கு. இதே இப்போ யூஸ் பண்ண கமர்ஷியல் ஏர் பியூரிஃபையர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 240 வாட் ஏசி மெயின் பவர் கொடுக்கணும். இதுக்கு நாங்கள் டிசி தான் கொடுத்துருக்கோம். அதனால் அது அதிக எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுறதுனால அதோட எலக்ட்ரிக் பில் வந்து அதிகமாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு 10 ரூபா ஆகும். உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா ஆகும். ஒரு மாதத்துக்கு